2016 பல நடிகைகள் தமிழ் சினிமாவை விட்டுவிட்டு சின்ன திரை நடிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க. சின்ன திரையை பொறுத்த வரைக்கும் குஷ்பு, லட்சுமி ராமகிருஷ்ணன், ஸ்னேகா, கௌதமி இப்படி பல பேர் தமிழ் சினிமாவில் நடிப்பதை முழுமையாக நிறுத்திட்டு அப்படியே சின்ன திரைக்கு வந்திருக்காங்க. இதுக்கு என்னடா விஷயம், என்ன காரணம் அப்படின்னு பல நடிகர்களும் பல இயக்குநர்களும் பல தயாரிப்பாளர்களும் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தற்போதுதான் இது எல்லாத்துக்குமே பின்னாடி அமைந்திருந்த ஒரு ரகசியமான காரணம் வெளியே வந்திருக்குங்க. இவங்க எல்லாருமே பட வாய்ப்புகள் கிடைக்காம ஒன்றும் தமிழ் சினிமாவில் இருந்து சின்ன திரைக்கு போலங்க. தமிழ் சினிமாவை விட சின்ன திரையில இவங்களுக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்கிறதுனால தான், அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவை விட சின்ன திரையில இவங்களுடைய வேலை பளு ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால தான் தமிழ் சினிமாவில் இவங்க நடிக்க ஆர்வம் காட்டுவதை விட சின்ன திரையில் நடிக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா லட்சுமி ராமகிருஷ்ணன் தமிழ் படத்தில் நடிக்கிறதை விட சின்ன திரையில இவங்க தொகுத்து வந்துட்டு இருக்கோம் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் மூலமா தான் வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, குஷ்பு அதை தொடர்ந்து நிஜங்கள் ப்ரோக்ராம நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு எதுக்குங்க, ஒரு காலத்துல தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்திருந்த நம்மளுடைய ஸ்னேகா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜி தமிழ்ல டான்ஸ் ஜோடி டான்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்ல ஜட்ஜா போயிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. நம்மளுடைய கௌதமி பாவனா சம்பரத்துல கமல் சாருக்கே ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. தற்போதும் பல படங்கள்ல கமிட் ஆகி வந்துட்டு இருந்தாலும் ஆனா அதே டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில ஜட்ஜா போகிறதுக்கு தான் விரும்பிட்டு இருக்காங்க. மேலும் பல நடிகைகள் தமிழ் சினிமா படங்களில் நடிப்பதை விட விளம்பரங்களிலும் சின்ன திரைகளிலும் நடிப்பதற்கு ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே காரணம், தமிழ் சினிமாவில் இவங்க கிட்ட 100 நாள் 120 நாள் கால்ஷீட்டுக்கு விட இவங்க சின்ன திரையில போயிட்டு ரொம்ப கம்மி நாள்லயே வேகமா அந்த காசை சம்பாதிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்ல, இவங்களோட வேலை ரொம்ப ஈஸியாகவும் இருக்கிறதுனாலதான் தற்போது தமிழ் சினிமாவை விட சின்ன திரையில் நடிக்கிறதுக்கு பல நடிகைகள் ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவும் இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.